ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். A person decide to create a fund to be invested at 5% per annum to provide for price of 500 every year. The initial amount is ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் 500 பரிசு வழங்குவதற்காக ஆண்டுக்கு 10% என்ற முறையில் முதலீடு செய்ய ஒரு நிதியை உருவாக்க முடிவு செய்கிறார் எனில் ஆரம்ப முதலீடு என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, P கேட்குறாங்க. ஓகேவா? அவருக்கு 500 வரணுமா? அப்போ அதாவது வட்டி அவருக்கு 500 வரணும். வர வரை அவர் பிளான் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ அசல் போட்டால் 500 வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அவங்க பர்சன்டேஜ் 6ம் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால நம்ம எண்ணு 1னே வச்சுக்கலாம். ஓகேவா? அவங்களுக்கு வருஷத்துக்கு 500 வரணும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா I = PNR/100 போடுவோமா? எனக்கு வட்டியாக ஒவ்வொரு வருஷமும் 500 வரணும். அசல் தான் எவ்வளோ, அதுதான் எவ்வளோ அசல் போட்டால் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் எண் ஒவ்வொரு வருஷமும் வரணும். அப்போ N1. R பார்த்திங்கன்னா 10%. 10/100. ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ P பார்த்திங்கன்னா 500 × 10. அப்போது 5000. அப்போ அவர் எவ்வளோ முதலீடு பண்ணணும்னா 5000 முதலீடு பண்ணால் 10%ல் அவருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 500 ருபீஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த சம்மோட ஆன்சர் 5000.